ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா எக் சப்பாத்தி wrap எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா ப்ளீஸ் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. முதல்ல நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். ஸோ ஸ்டஃபிங்க்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் முட்டைகோஸ், கேரட் அண்ட் வெங்காயம் எடுத்திருக்கேன். தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் வேறு வெஜிடபிள்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். இதுக்கு நான் சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு சீசனிங் பண்ணியிருக்கேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல சீசனிங் பண்ணிக்கோங்க. நீங்கள் வேறு பீன்ஸ், பீஸ் இந்த மாதிரி நீங்கள் வெஜிடபிள்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அதை ஒரு தடவை சாட்டே பண்ணிக்கோங்க. இதை இந்த 3 வெஜிடபிள்ஸை ராவாகவே நம்ம சாப்பிடலாம் அப்படிங்கிறனால நான் இதை சாட்டே எதுவும் பண்ணல. இப்போ இதுக்கு ஒரு 2 ஸ்பூன் மயனீஸ் ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணி நம்மளோட ஸ்டஃபிங்க்கு ரெடி பண்ணி வச்சுக்க போகிறோம். ஸோ நம்ம ரேப்க்கு உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் நம்ம இப்போ ரெடி பண்ணியாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் லெஃப்ட் ஓவர் சப்பாத்திஸ் இருந்தீங்கன்னா இந்த தாராளமாக லெஃப்ட் ஓவர் சப்பாத்திஸே யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட லெஃப்ட் ஓவர் சப்பாத்தி இல்லை அப்படிங்கிறனால நான் புதுசாக சப்பாத்தி போட போகிறேன். நார்மலாக நம்ம சப்பாத்தி மாவு பிசைஞ்சு போடுற மாதிரி தான், இதுக்கு எதுவும் ஸ்பெஷல்லாம் கிடையாது. நார்மலாக சப்பாத்தி போடுற மாதிரி தான் நான் இன்றைக்கி போட போகிறேன். பேன் அடுப்பில் வச்சு நார்மலாக சப்பாத்தி போடுற மாதிரி இப்போ நம்ம சப்பாத்தி போட போகிறோம். ஸோ நீங்கள் லெஃப்ட் ஓவர் சப்பாத்தி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு சப்பாத்தியை லைட்டாக ஹீட் மட்டும் பண்ணிக்கிட்டால் போதும். நான் இப்போ ஃபுல்லாக சப்பாத்தி நல்லா வேகிற வரைக்கும் 2 சைடும் பெரட்டி போட்டு நல்லா வேக வைக்க போகிறேன். வெந்ததுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் 80% வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு எக்கை கிராக் ஓப்பன் பண்ணி அந்த சப்பாத்தியோட சர்ஃபேஸ் ஏரியா ஃபுல்லாக இந்த எக்கு ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா கலக்கி விட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட போகிறோம். நீங்கள் கலக்கிட்டு அதுக்கு மேலே அதுக்கப்புறம் ஊற்றினாலும் பரவாயில்ல. நான் இங்கே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கலக்கி விட்றேன். ஸோ நீங்கள் எந்த மாதிரி வேணும் உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் தாராளமாக. பண்ணிவிட்டு நம்ம எக்குக்கு தேவையான சால்ட் அண்ட் பெப்பர் சீசனிங்கை நம்ம சப்பாத்தி அந்த எக்கு மேலே தூவி விட்டுடுங்க. சீசனிங் பண்ணதுக்கப்புறம் நான் பேனை மூடி வச்சு நான் எக்கை வேக வைக்க போகிறேன். ஸோ தட் நல்லா எக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம், அதாவது குழக்குலன்னு எதுவும் இல்லை, அந்த அளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா நம்ம ரேப்புக்கான ஸ்டஃபிங், அதை வச்சு நம்ம சப்பாத்தியை நல்லா ரோல் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதாங்க, நம்மளோட எக் ஃப்ராங்கி ரேப் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, நம்மளோட எக் ஃப்ராங்கி ஆர் எக் சப்பாத்தி ரேப் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளான டிஷ் தான். குழந்தைங்களுக்கு இதை நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள், வித்தியாசமாக இருக்கும், கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு ரா ஆனியன் இந்த பிடிக்காது அப்படின்னா நீங்கள் ரா ஆனியன் யூஸ் பண்ணாமல் வெறும் கேரட் அண்ட் கேபேஜ் மட்டும் கூட யூஸ் பண்ணி நீங்கள் இதில் ஸ்டஃபிங் செஞ்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றதை எனக்கு கமெண்ட் செக்ஷன்ஸில் சொல்ல மறந்துடாதீங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் கெச்சப் இல்லாட்டி சில்லி கார்லிக் சாஸ் ட்ரெஸ்ஸிங் பண்ணி நீங்கள் வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு குவிக் பிரேக்ஃபாஸ்ட்டாவோ இல்லை ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நீங்கள் இதை தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை அடுத்த தடவை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.